எடப்பாடி பழனிசாமி ஒரு டயர் நக்கி அப்படின்னு சொன்னது யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கவுன்சிலர் ஆவது கூட தகுதி கிடையாதுன்னு சொன்ன ஒரே தலைவர் யாரு? இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு முரட்டுத்தனமான ஒரு அடிமையா ஒருத்தர் ஃபார்ம் ஆயிருக்காரு, அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இன்னைக்கு இடி, சிபிஐ, ஐடி ரெய்டு, எலெக்ஷன் கமிஷன், பாஜகவுடைய சார்பு அணிகள் இதெல்லாம் அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு தேர்தல் வேலையை பாஜக ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அமைஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய எதிர்த்தரப்பு கூட்டணி ஏன்னா தானாக அமைஞ்ச கூட்டணியா? இடி, சிபிஐ எல்லாம் வச்சு மிரட்டி உருவாக்குன ஒரு கட்டாய கூட்டணி தான் இன்னைக்கு அதிமுக உருவாக்கி இருக்கு. நிச்சயம் தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க. ஏற்கனவே 2 முறை வந்துட்டார் மோடி. இப்ப தேர்தல் தேதி அறிவிச்சோன்னு பாருங்க, மாதத்துக்கு ஒரு வாட்டி நிச்சயம் வந்துருவாரு. மோடி வருவாரு, நிதி வராது. மோடி மட்டும் வருவாரு, தமிழ்நாட்டுக்கான எந்த திட்டமும் வரமாட்டேங்குது. 15 நாட்களுக்கு முன்பு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் மதுரைக்கு வந்தாரு ஒரு கூட்டத்திற்காக. நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கூட்டத்துடைய முகப்புல முதல்ல தந்தை பெரியாருடைய போட்டோ வச்சிருந்தாங்க. திரு மோடி வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அவர் கோச்சிப்பாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தந்தை பெரியாருடைய போட்டோவை அதிமுக எடுத்துருச்சு. பெரியாருடைய போட்டோ எடுத்துட்டு அங்க நரேந்திர மோடியுடைய பிரதமருடைய போட்டோவை வச்சது அதிமுக. மதுரையில் எடுக்கப்பட்டது பெரியாருடைய போட்டோ. 4 நாட்களுக்கு முன்பு திருச்சியில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. அங்கேயாவது மோடி பெரியார் போட்டோ தான் எடுத்தாங்க. இங்க எடப்பாடி பழனிசாமி போட்டோவே எடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு இன்னைக்கு அதிமுக. நான் சொல்றேன், நிச்சயம் தேர்தல் முடிஞ்சோடனே அதிமுக இருக்கக்கூடிய அண்ணா பேரை எடுத்துக்கிட்டு அங்க அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சாலும் வச்சிருவாங்க. அதிமுக கொடியில் இருக்கக்கூடிய அண்ணாவுடைய புகைப்படத்தை எடுத்துட்டு அங்க அமித்ஷாவுடைய போட்டோவும் மோடியோட போட்டோவும் வச்சாலும் வச்சிருவாங்க. இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை. நாம அரசியல்ல முரட்டு பக்தர்கள், முரட்டு தொண்டர்கள்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு முரட்டுத்தனமான ஒரு அடிமையா ஒருத்தர் ஃபார்ம் ஆயிருக்காரு, அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஜாடிக்கு ஏத்த மோடின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையை எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் வாய்ச்சிருக்கிறாரு. நம்ம அவசரமா எங்கேயாவது வெளில போகணும்னா, நம்ம வீட்டுல கார் இல்ல, பைக் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ராபிடோல புக் பண்ணுவோம், ஓலால புக் பண்ணி வர சொல்லி அவசரமா வா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். அது மாதிரி இன்னைக்கு பாஜக அதிமுக புக் பண்ணி வச்சு அவங்க அவசரத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்திற்கு பீகார் எடுத்துக்கோங்க. பீகார்ல என்ன நடந்துட்டு இருக்கு? அங்க சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சது திரு நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு. சில மாதங்கள் தான் ஆச்சு. இன்னைக்கு அவரை ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு பீகார பாஜக கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு. அவரை எம்பி ஆக்கிட்டாங்க. நிதிஷ்குமார் அவர்கள் 10 முறை முதலமைச்சரானவர். 10 முறை முதலமைச்சரான திரு நிதிஷ்குமார் அவர்களுக்கு இந்த நிலைமைன்னா, இந்த எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஊர்ந்து போய் முதலமைச்சரான ஒருத்தர். இவரெல்லாம் ஊதி தள்ளிட்டு போயிடுவாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க, அதிமுகவை பாஜக முழுங்கி துப்பிடும். அவ்வளவுதான் உன் நிலைமை அப்படின்னு. பாதம் தாங்கி பழனிசாமி எல்லாம் திரு மோடி அவர்கள் எதிர்த்து நிற்கிறதுக்கான அந்த தைரியம் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவிலேயே பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் தான். இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும், ஒவ்வொரு தலைவர்களும் என்ன பேசுறாங்கிறத கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி நம்ம யோசிச்சு பார்ப்போம். பாஜகவை நாங்க இனிமே நிச்சயம் சுமக்க மாட்டோம். 2026 2036 கூட நாங்க பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்ன கட்சி தலைவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கவுன்சிலர் ஆவது கூட தகுதி கிடையாதுன்னு சொன்ன ஒரே தலைவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி ஒரு டயர் நக்கி அப்படின்னு சொன்னது யாரு? அதை மட்டும் மறக்காதீங்க. அதுல மட்டும் கன்ஃபியூஷனே இல்லை நமக்கு. எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறது தூக்குல தொங்குறதுக்கு சமம்னு சொன்ன தலைவர் யாரு?
இதெல்லாம் நான் சொல்லல, இதெல்லாம் நாம சொல்லல. இதெல்லாம் சொன்னவங்க இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து நம்மளை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அடிமைகளையும் அவங்களுடைய ஓனர்ஸுகளையும் பாசிஸ்டுகளையும் நாம ஓட ஓட மிரட்டணும். விரட்டி அடிக்க வேண்டிய நேரம் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், நிர்வாகிகள் நாம அடுத்த 38 நாள் மக்களை போய் நேரடியா சந்திப்போம். நம்ம கிட்ட சொல்றதுக்கு நம்முடைய சாதனைகள் இருக்கு, வரலாறு இருக்கு, திமுகவோட வரலாறு இருக்கு, திராவிட அரசுடைய திட்டங்கள் இருக்கு.